இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலும் அதன் முடிவிலும் இரண்டு தெய்வீக சக்திகள் தோன்றின. ஒருவர் அமைதியின் உருவம் சிவன், மற்றொருவர் அன்பின் வடிவம் பார்வதி. உலகத்தின் எல்லைகளை தாண்டி புனிதமான கைலாசத்தின் உச்சியில் ஒளியாலான ஒரு தெய்வீக ஆலயம் நிற்கிறது. அங்கேதான் சிவபெருமாள் அவரது சக்தியான பார்வதியுடன் வாசம் செய்கிறார். தீவிர தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் சிவன். தன் தபஸால் உலகை நடத்தும் யோகி அவரை நோக்கி பவித்திரமான அன்புடன் வந்தார் பார்வதி. தன் பக்தியால் சிவனை அடைந்த சக்தி. பார்வதி மலர்களை அர்ப்பணிக்கும் அந்த நொடி சிவபெருமாள் கண்களை திறந்தார். அமைதி, அன்புடன் ஒன்றாகும் தருணம் அது. இரண்டு சக்திகளும் ஒரே இசையில் இணைந்தன. அருகில் இருந்த நந்தியும் அந்த தெய்வீக தரிசனத்தில் மூழ்கியான். கைலாசத்தின் காற்றே இவர்களின் இணைவால் புனிதமடைந்தது. சிவனும் பார்வதியும் இணைந்து அருள் பொழிந்தார்கள். சிவன் தைரியத்தையும் சக்தியையும், பார்வதி பாதுகாப்பையும் கருணையையும் உலகத்திற்கு வழங்கினான். ஒரே உடலில் இரண்டு சக்திகள். அர்த்தநாரீஸ்வரன் ஆண் பெண் சமநிலையே படைப்பின் ஆதாரம் என்று உலகிற்கு அவர்கள் அறிவித்தார்கள். அவர்களது இணைவிலிருந்து பிரபஞ்சம் சமநிலையை பெற்றது. சிவனும் பார்வதியும் அன்பின் அந்தமில்லாத வடிவம், அமைதியின் நித்திய ஆதாரம். ஓம் நம சிவாயம்.